ஹலோ. சரி, எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரடியா இந்த விளக்குவரைக்குள்ள போயிடலாம். மன வலிமைனா என்ன, அதை எப்படி அடையறதுன்னு நீங்க இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு நாம சுக்குநூறா உடைக்க போறோம். ஸ்டாய்க் தத்துவத்தோட சில மிக முக்கியமான ரகசியமான சீட் கோட்களை பயன்படுத்தி நம்ம மனச எப்படி இரும்பாக்குறதுன்னு பார்க்கலாமா? நாமெல்லாம் டிராஃபிக்ல மாட்டினா இல்ல ஒரு 2 நிமிஷம் வைஃபை வேலை செய்யலனா கூட எவ்ளோ டென்ஷன் ஆகுறோம், புலம்புறோம் இல்லையா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கால்கள் கொடூரமா உடைக்கப்பட்டாலோ, இல்ல நீங்க கட்டி எழுப்பின சாம்ராஜ்யமே உங்க கண் முன்ன எரிஞ்ச சாம்பலாகிட்டு இருந்தாலோ என்ன செய்வீங்க? ஆக்கச்சிறந்த மன வலிமைங்கிறது இப்படிப்பட்ட மாபெரும் இழப்புகளை சந்திச்ச மனிதர்களால தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்போ வரலாற்றில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் தன் கால்கள் முடக்கப்பட்டாலும் தன்னோட மனச முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அரசர்களுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த எபிக்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு அடிமை. மறுபக்கம் உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருந்தா மார்க்கஸ் ஓரேலியஸ் அப்படிங்கிற ஒரு மாமன்னர். ஆனா அவர் தன்னை எப்போதும் வாழ்க்கையோட ஒரு சாதாரண மாணவனாவே நினைச்சு வாழ்ந்தார். எபிக்டேட்டஸ் மாதிரி ஆட்கள் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நீங்க ஆச்சரியப்படலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. அதுதான் கட்டுப்பாட்டின் இருவகை. அதாவது உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ, உங்க உழைப்பு, உங்க பயிற்சி, அதுல மட்டும் உங்களோட 100% எனர்ஜியும் போடுங்க. உங்க கட்டுப்பாட்டுல அறவே இல்லாத விளைவுகளையும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கறதையும் அப்படி காத்துல பறக்க விட்டுடுங்க. ஸ்டாய்க்ஸ் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பேரழிவு நடக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு கால் உடையும் போது, அவங்க அதை சும்மா மனக்கசப்போட பொறுத்துக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அதை காதலிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அமோர் ஃபேட்டி, அதாவது தன் விதியை நேசிப்பது. நமக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டம் நம்மளோட மீள்திறனை நிரூபிக்க கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு அவங்க பேரானந்தத்தோட கொண்டாடுவாங்க. இத மாபெரும் தத்துவவாதி செனேக்கா எப்படி சொல்றாரு தெரியுமா? உங்கள நீங்களே ஒரு கொழுந்து விட்டு எரியுற நெருப்பா கற்பனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கை உங்க மேல எந்த வகையான குப்பைய வீசினாலோ இல்ல எதை தூக்கி போட்டாலோ அது உங்கள அணைச்சிடக்கூடாது. மாறாக அதையே ஒரு எரிபொருளா பயன்படுத்தி நீங்க இன்னும் பிரகாசமா எரியணும். இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? உதாரணத்துக்கு இந்த சாயங்காலம் 5 மணி ஒர்க் அவுட் ரூல எடுத்துக்கலாம். நீங்க முடிவெடுக்கும்போது இன்னைக்கு 5 மணிக்கு நான் ரொம்ப கடினமான ஒரு உடற்பயிற்சியை செய்வேன் அப்படின்னு உத்தரவு போடுற ஒரு எஜமானா இருக்கணும். ஆனா கரெக்டா 5 மணி ஆன உடனே எந்த கேள்வியும் கேட்காம அந்த உத்தரவை அப்படியே நிறைவேற்ற ஒரு விசுவாசமான அடிமையா நீங்க டக்குன்னு மாறிடணும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறதுக்கான ஆக்கச்சிறந்த வழி இதுதான். இப்போ சக்கரவர்த்தி மார்க்கஸ் ஆரெலியஸ் தினமும் தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை சொல்றேன் கேளுங்க. இங்கே இரு. கடந்த கால கவலைகளையும் எதிர்கால கற்பனைகளையும் விட்டுட்டு இந்த நிமிஷத்துல நிகழ்காலத்துல வாழுங்கன்னு அவர் சொல்றார். இத வச்சு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க இப்போ உங்க மனசுக்குள்ள உண்மையிலே நடக்காத ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கற்பனையா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? மனிதர்களோட சோகங்களை பத்தி சமீபத்துல வந்த பல ரிசர்ச்களும் செனேகா சொன்னதை அப்படியே ஆணித்தரமா நிரூபிக்குது. ஒரு மோசமான சம்பவம் உண்மையிலேயே நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற வலிய விட, அச்சச்சோ இது நடந்துடுமோன்னு நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பல வருஷமா பயப்படுறோம் பாத்தீங்களா, அந்த வலிதான் பல மடங்கு அதிகம். இந்த கற்பனை சண்டையை நீங்க நிறுத்தினாலே போதும், உங்க மன வலிமை தானா பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஒரு வரிய உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியவீங்க. பாதையில வர தடைகள் உங்க பயணத்தை ஒருபோதும் தடுக்கிறதில்ல. அந்த தடைகளே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான பாதையா மாறுது. தடைகளை பார்த்து ஓடாதீங்க, அதை உங்களுக்கான எரிபொருளா மாத்த பழகுங்க. இதுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று உதாரணம் இருக்கு. 1962ல நாசாவோட அப்போலோ மிஷன் நடந்துட்டு இருந்தப்போ வளிமண்டலத்தோட கடுமையான வெப்பம் விண்கலத்தை அழிச்சிட்டு இருந்துச்சு. அந்த வெப்பத்தை எப்படிடா தோற்கடிக்கிறதுன்னு நாசா ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இன்ஜினியர் அந்த வெப்பத்தையே நாம ஏன் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு கேட்டார். அந்த தடைய பயன்படுத்த நினைச்ச அந்த ஒற்ற சிந்தனை தான் ஒட்டுமொத்த திட்டத்தையே காப்பாத்துச்சு. இப்போ ரொம்ப தூரம் போக வேணாம். நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலப்படைப்போட ஆசிரியரே எடுத்துக்குவோம். அவருக்கு வீடியோ பண்ண பெரிய ஸ்டூடியோ இல்லைன்ற தடை வந்தப்போ தான் தங்கியிருந்த ஒரு சின்ன ஹோட்டல் அறையே ஒரு பிரமாதமான செட்டப்பா மாத்துனார். நேரம் இல்லைங்கிற தடை வந்தப்போ ஒரு எடிட்டரை வேலைக்கு வச்சார். அவருடைய வளர்ச்சியை தடுத்திருக்க வேண்டிய அதே தடைகள் தான் இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கதையை யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறும்போது அது தன்னோட கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்ற ரொம்பவே கஷ்டப்படும். ஐயையோ பாவம், அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க அந்த கூட்டை முன்கூட்டியே உடைச்சு விட்டீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி கீழே விழுந்து செத்துடும். ஏன்னா அந்த கூட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அது படுற அந்த கடுமையான போராட்டம் தான் அதோட இறக்கைகளுக்கு பறக்கிற சக்தியே கொடுக்குது.
நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒருவேளை நாம இழந்துடுவோம் அப்படிங்கிற பயத்தை எப்படி போக்குறது? ரோமோட மிகப்பெரிய கோடீஸ்வரனான செனேகா என்ன பண்ணாரு தெரியுமா? அடிக்கடி ரொம்ப கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு சுவையே இல்லாத பழைய சாப்பாட்ட சாப்பிடுவாராம். இப்படி தனக்குத்தானே சின்ன சின்ன அசௌகரியங்களை தினமும் கொடுத்து பழகி எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிற ஒரு இரும்பு மனநிலைய அவர் உருவாக்கிக்கிட்டார். சரி, இந்த இரும்பு மாதிரி மனச உருவாக்குறத நாம எப்படி ஆரம்பிக்கலாம்? நாளைக்கு காலையில தூக்கம் முழிச்ச உடனே இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமேன்னு உங்க மூளை சாக்குப்போக்கு சொல்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு படுக்கை விட்டு எந்திரிச்சிடுங்க. மார்க்கஸ் அரேலியஸ் சொல்ற மாதிரி ஒரு செயல் சரின்னு படலையா அதை செய்யாதீங்க. ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு தோணுதா அதை பேசாதீங்க. அவ்வளவுதான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையான மனவலிமைங்கிறது சும்மா கஷ்டங்களை தாங்கிக்கிறது மட்டும் கிடையாது. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, உங்க சிந்தனைக்கு முற்றிலும் முரணான ஒரு கருத்தை முகம் சுளிக்காம அமைதியா கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அதை உடனே ஏத்துக்காமலும் அதே சமயம் உடனே தூக்கி போடாமலும் நிதானமா ஆராயறது தான் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான மனசுக்கான அடையாளம். இந்த விளக்கவுரையோட முடிவுல ரொம்ப அழுத்தமான ஒரு சிந்தனையோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். நெருப்ப பார்த்து பயந்தோடுறத முதல்ல நிறுத்துங்க. உங்க வழியில வர்ற ஒவ்வொரு தடையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு படி. இப்போ எனக்கு சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வழியில வர்ற எந்த தடைய நீங்க உங்களுக்கான மாபெரும் வாய்ப்பா மாத்த போறீங்க?